Taste the Daily. பழனி அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்சக்கரம் தனியாக கழன்று ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அழகேஷ்குமார். வணக்கம் அழகேஷ்குமார். இந்த அரசு பேருந்தில் எத்தனை பயணிகள் பயணம் மேற்கொண்டனர்? அந்த பயணிகளின் நிலை தற்போது என்னவாக உள்ளது? முழு விவரங்கள் என்ன? பழனி அருகே அரசு பேருந்து முன்சக்கரம் கலன்று சாக்கடை கால்வாயில் விழுந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்திலிருந்து இன்று காலை வேப்பன் வலசு என்ற கிராமத்திற்கு செல்லும் நகர பேருந்தானது 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அப்போது பேருந்தின் முன் இடதுபுற சக்கரம் கலன்று வீடுகளின் அருகே இருந்த பெரிய கால்வாயில் விழுந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பேருந்து சென்று கொண்டிருக்கும் போது சக்கரம் கலந்து நிலை தடுமாறியதில் பயணிகள் கூச்சலிட்டு அலறினர். ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பேருந்து நிறுத்தியதால் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிர் தப்பினர். மேலும் பழனி அருகே பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து முன்சக்கர விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் கடந்த சில நாட்களுக்கு முன் நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து பேர்களையும் ஆய்வு செய்து இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது இந்த பேருந்தானது சக்கரம் கலந்து விழுந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி அழகேஷ்குமார். Taste Daily. Taste the Daily.